கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் சர்ப்பங்களை மிதிக்கும் கால்கள் என்ற தலைப்பின் கீழ், கால்களில் தேவனுடைய வல்லமை என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க கர்த்தர் உங்களுக்கு கால்களில் பலனை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கடைசியாக சகல வல்லமையை, பிரியமானவர்களே, சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான் என்பதை நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கால்களில் தேவனுடைய வல்லமை இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் சத்ருவானவனை மிதித்து முன்னேறி நடப்போம், ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. 91வது சங்கீதம் 13வது வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்துவானவர் சிலுவையில் சாத்தானின் தலையை, அதாவது வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார் என்பதை நம்ம வேதத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புத்திரர் சுவிகாரத்தின் அதிகாரத்தை உடைய நாம் ஒவ்வொருவரும் சர்ப்பத்தினை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய கால்களில் கூட கர்த்தர் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சத்ருவானவன் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறானோ அதை உங்களுடைய கால்களில் உள்ள வல்லமையினால் நீங்கள் அதை மிதித்து போடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். 60வது சங்கீதம் 12வது வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் பராக்கிரமம் செய்கிறவர்களாக, நாம் வல்லமையுடையவர்களாக நம்ம இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் வல்லமைகளை நாம் மிதித்து போடுகிறோம். நாம் வேதத்திலிருந்து கால்களில் தேவ வல்லமை கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆதார வசனத்துடன் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது கழுவப்பட்ட கால்கள், இரண்டாவது பாதரட்சை தொடுத்த கால்கள், மூன்றாவது தேவனோடு நடக்கும் கால்கள், நாலாவது சுவிசேஷகனுடைய கால்கள், ஐந்தாவது உயரமான ஸ்தலங்களில் நடக்கும் கால்கள். இந்த 5 காரியங்களையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அறிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது கழுவப்பட்ட கால்கள். ஆதார வசனம் யாத்ராகமம் 40வது அதிகாரம் 31வது வசனம். அவ்விடத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி மோசேயும் ஆரோனும் அவன் குமாரர்கள் அவர்களை கைகளையும் கால்களையும் கழுவினார்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆகவே நீங்கள் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் ஆவிக்குரிய ரீதியில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நம் முழு சரீரத்தையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினால், அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால், அபிஷேகத்தின் தன்மையினால் நாம் முழுவதுமாக நிரப்பப்பட வேண்டும். வேதத்தில் ஸ்ரீஷர்களுடைய கால்கள் கழுவப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆதார வசனம் யோவான் 13வது அதிகாரம் 9வது வசனம். அது மாத்திரமல்ல, சுலேமித்தியாளின் கால்கள் கழுவப்பட்டது என்பதை உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாய் இருப்பது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, நம்முடைய கால்கள் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாக அதை காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு சத்ருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இரண்டாவது பாதரட்சை தொடுத்த கால்கள். ஆதார வசனம் எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். பிரியமானவர்களே, ஊழியம் செய்ய போகிறவங்க முதலாவது செய்கிறது சுவிசேஷ ஊழியம்தான். தங்களுக்கு செய்த நன்மையை, கர்த்தர் அவர்களை ரட்சித்த விதத்தை சொல்லி சாட்சியாக சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, ஆத்ம ஆதாயம் பண்ணுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்றால், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும். ஊழியம் பண்ணுகிறவர்கள், பிரத்யட்சமாக சுவிசேஷ ஊழியம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் கால்களில் வல்லமையை கொடுக்கிறார். இதை நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக சுவிசேஷகனுடைய கால்கள். ஆதார வசனம் ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம்.
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஹல்லேலூயா. முதலாவது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி. முன்பு சுவிசேஷ பணியில் ஈடுபட்டவர்கள் ஒரு வீட்டுக்குள் செல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அந்த குடும்பத்தை முதலாவது ஆசிர்வதிப்பார்கள். பின்பு நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, வேதத்தில் உள்ள சுவிசேஷ புத்தகங்களில் உள்ள உவமைகளை சொல்லி நற்காரியங்கள் என்றால் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற அந்த குடும்பத்துக்கு ஏதுவான காரியங்களை குறித்து சொல்லி சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அது மாத்திரமல்ல, இரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி அவர்களை இரட்சிப்புக்கு ஏதுவாக அவர்கள் வழிநடத்துவார்கள். நாம் முன்பு பார்த்த வசனத்தின்படி பாதரட்சை, சமாதானத்தின் பாதரட்சை ஆகிய சுவிசேஷத்தை அணிந்தவர்களாய். இதுல பாருங்க, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலமும் நாம சுவிசேஷ பணியில் ஈடுபடுகிறவர்களின் கால்களை அழகாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சியோனுக்கு செல்கிற கால்கள், ஹல்லேலூயா, எவ்வளவு பாக்கியமானது பாத்தீங்களா? அப்போ நம்ம ஒவ்வொருவரும் சுவிசேஷ பணியில் செல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய கால்களை பலப்படுத்துகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார். அப்படி அந்த வல்லமையை தரித்துக் கொள்கிறவர்கள் கெச்சிக்கிற சிங்கம் போல சத்ருவானவன் அவர்களுக்கு விரோதமாக என்னென்ன திட்டங்கள் வைத்தாலும் அதை மிதித்து அவனை நிர்மூலமாக்கி போடுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குதா, போராட்டங்கள் இருக்குதா, உங்களால மேற்கொள்ள முடியலையா? நீங்க கால்கள்ல தேவனுடைய வல்லமையை நீங்க கேட்க வேண்டும். நீங்கள் சுவிசேஷ பணியில் ஈடுபடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கால்களை அழகாக மாற்றுகிறார். நான்காவதாக, தேவனோடு நடக்கும் கால்கள். ஆதார வசனம் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏனோக்கு வாழ்நாள் எல்லாம் தேவனோடு சஞ்சரித்தார். ஏனோக்கு குடும்பமும் குழந்தைகளும் இருந்த பொழுதும் கூட கர்த்தரோடு அவர் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய கால்கள் கர்த்தரோடு நடந்து பாக்கியம் பெற்றது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரோடு நடக்கும் பொழுது நம்முடைய கால்களை கூட கர்த்தர் வல்லமையாக மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, எசேக்கியா கர்த்தருடைய வழியில் நடந்தார் என்பதை 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 6வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கிறது இல்லையா? நம்ம இதுல வழி தப்பி போகாதபடிக்கு, நம்ம வீழ்ந்து போகாதபடிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம தேவனோடு நடக்கும் பொழுது நாம் பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்கிறவர்களாய், அதை எளிதில் முறியடிக்கிறவர்களாய் நம்முடைய கால்களை தேவன் வல்லமை உள்ளதாக மாற்றுகிறார். நீங்க இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க, நீங்க யாரோடு நடக்கிறீங்க? மனிதரோடா, இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களோடா? பிரியமானவர்களே, நீங்க இந்த உலக வாழ்க்கையில மனிதர்களோடு நடப்பதை காட்டிலும் தேவனோடு நீங்கள் நடக்க முற்படும் பொழுது, நீங்கள் தேவனோடு நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்களுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் போராடவே முடியாது. கர்த்தர் அந்த சத்ருவின் வல்லமைகளை எல்லாம் உங்கள் கால்களை கொண்டே முறியடிப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கடைசியாக, உயரமான ஸ்தலங்களில் நடக்கும் கால்கள். ஆதார வசனம் ஆபகுக் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய கால்களை அவர் மான்களின் கால்களை போல மாற்றுவார். மான்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நிக்காது இல்லையா? அது உற்சாகமா துள்ளி திரிந்து கொண்டிருக்கும். நம்மளும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது சந்தோஷமாக சமாதானமாக நம்ம சுவிசேஷ பணியை அறிவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிம்மதியாக சமாதானத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில போராடுகிற சத்ருவானவனின் தந்திரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய 2 கால்களிலும் தேவனுடைய வல்லமை இருக்க வேண்டும். கடைசியாக பாருங்க, உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். கர்த்தர் என்ன செய்வார்? உடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவானவனின் தந்திரங்களையும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகள் போராட்டங்களை கர்த்தர் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணினார் என்று சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளை என்ன செய்வாரா? உயர்த்துவார், நம்மளை மகிமைப்படுத்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த உலக வாழ்க்கையில பிறருக்கும் நமக்கும் வித்தியாசம் உள்ளவர்களாக, நம்மை விசேஷித்தவர்களாக கர்த்தர் உருவாக்குவார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42வது வசனத்தின்படி எலியா கர்மேல் பர்வதத்தில் நின்றார், மோசே தேவ பர்வதத்தில் நின்றார். இது நாம் யாத்ராகமம் 20வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்மேல் பர்வதத்தில் எலியா நின்றார், மோசே தேவ பர்வதத்தில் நின்றார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நிற்பதற்கு நம்ம பாக்கியம் உள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கால்கள் முதலாவது கழுவப்பட வேண்டும். இரண்டாவது, சுவிசேஷமாகிய பாதரட்சை நாம் தொடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். சுவிசேஷ பணியை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை சியோனுக்கு அழைத்து செல்வார். அது மாத்திரமல்ல, நாம் மலைகளின் மேல் நடக்கும் போது நம்முடைய பாதங்கள் அழகா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடைசியாக நம்ம தேவனோடு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி மோசே எலியா கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று கர்த்தரை துதித்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி அவர்களுடைய வேண்டுதலின் பதில்களை எப்படி பெற்றுக் கொண்டார்களோ, இன்னைக்கு நீங்களும் நானும் கூட பிரியமானவர்களே, நம்முடைய வேண்டுதல்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வைத்திருக்கிற விண்ணப்பத்தின் பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சகல வல்லமைகள் சத்ருவானவனை மேற்கொள்கிற உன்னத பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதற்கு நாம் முதலாவது கழுவப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். சுவிசேஷ பணி செய்யாதவர்கள் உங்களால் இயன்ற மட்டும் நீங்கள் சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வெளியே போய் செய்யறது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன செய்யலாம்? உங்க பக்கத்து வீட்டுல உங்களுக்கு தெரிந்தவங்க புறஜாதியரிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் அவருடைய அன்பை குறித்து சொல்லலாம். பிரியமானவர்களே, எத்தனையோ பாடுகள் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு இருக்கிறது. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று இயேசு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷ பணியை செய்வதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கிரியத்துக்கு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காக கொடுத்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அவர் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நாம் அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? சுவிசேஷ பணியில் நாம் ஈடுபடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள நம்முடைய கால்களில் ஒரு வல்லமையை தரித்து கொள்ள கிருபை செய்வார். நம்முடைய கால்களை வல்லமுள்ளதாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அப்பா இந்த ஒவ்வொரு வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கால்களை வல்லமையுள்ள கால்களாக மாற்றுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அப்பா எல்லா கரடுமுரடான பாதைகளை, கோணலான பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவீராக. அப்பா, இதில் நடக்க ஆண்டவரே, இதில் முன்னேறி நடக்க சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்துல ஒரு கிருபையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எப்படி சிலுவையில் வெற்றி சிறந்தீரோ உடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரே எங்கள் கால்களை நீங்கள் வல்லமையை கொடுத்து அப்பா அந்த பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்மை போல எங்களை மாற்றுங்க தகப்பனே. தேவ பலனினால் ஆண்டவரே, உன்னத பலனினால் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக தகப்பனே. அப்பா, இந்த தற்காலிகமான இந்த போராட்டம் மிகுந்த இந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகளை கர்த்தர் தாமே அப்பா லெகுவாக சமாதானமாக இயேசுவின் நாமத்தினால் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா எல்லா தேவைகளையும் கர்த்தர் தாமே பரிபூர்ணமாக சந்தித்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீங்கிலிருந்து விலக்கி இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து நீர் பாதுகாக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அப்பா, அதன்படி கிரியை செய்து அப்பா ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாக, அவர்களுக்கு விரோதமாக, அவர்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்களை பிள்ளைகள் மேற்கொள்ளத்தக்க இயேசுவின் நாமத்தில் ஒரு கிருபையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.